தமிழ் கழுகு. திருச்செந்தூர்ல பிரச்சாரத்தை துவங்க நினைச்ச விஜய்க்கு கட்சியோட நிலவரம் கலவரத்தை ஏற்படுத்த சேலத்துக்கு போறாராம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அடுத்த மாசம் 4ஆம் தேதி சேலத்துல பிரச்சாரம் செய்ய போலீஸ் கிட்ட விஜய் கட்சி நிர்வாகிங்க அனுமதி கேட்டிருக்காங்க. வழக்கமா சனிக்கிழமைகள்ல பிரச்சாரத்துக்கு போற விஜய் இப்ப அதை வியாழக்கிழமைக்கு மாத்தி இருக்காரு. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு விஜய்க்கு முதற்கட்டமா கேட்ட தேதியில அனுமதி கிடைக்கலையாம். ஆனா விஜய் தன்னோட 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்க நினைச்ச இடம் திருச்செந்தூராம். திருச்செந்தூர்ல பிரச்சாரத்துக்கான அனுமதியை கேட்க சொல்லி ஏற்பாடுகளை செய்ய சொன்னாராம். ஆனா திருச்செந்தூரை உள்ளடக்கின தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இன்னும் மாவட்ட செயலாளரே நியமிக்கப்படலையாம். அந்த மாவட்டத்துல இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நிர்வாகிகள் நியமிக்கப்படலைங்கிற கட்சியோட தூத்துக்குடி மாவட்ட நிலவரத்தை கேட்டு கலவரமாயிட்டாராம் விஜய். கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயோட முதல் பிரச்சாரம்ங்கிறதுனால பக்காவான ஏற்பாடுகள் செஞ்சு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காம இருக்கிற அளவுக்கு நிலைமையை சமாளிக்க அங்க நிர்வாகிகள் இல்லாதது ஒரு பக்கம்னா, தேர்தல் நெருங்குற நேரத்திலையும் நிர்வாகிகளை போடாம இருக்கிறதால அப்செட்டான விஜய் வேண்டா வெறுப்பாதான் திருச்செந்தூருக்கு பதிலா சேலம் போக சம்மதிச்சாருங்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.